சபரி இவனுக்கு பொங்கல் என்ன வருது? பொங்கல்னா என்ன? கரும்பு, ம். அப்புறம் லீவு, ம். அப்புறம் என்ன ஜல்லிக்கட்டு, ம். அப்புறம் ரேஷன்ல கொடுக்குற 3000 ரூபா. ஆஹா. 3000 வாங்கிட்டியா? ஆ ஜல்லிக்கட்டுல எப்படி போச்சு இந்த வருஷம்? ஜல்லிக்கட்டா? நாங்க எங்க ஜல்லிக்கட்டுக்கு போனேன், வீட்டுல தான் இருந்தேன். ஏன் ஜல்லிக்கட்டுல போக மாட்டேன் மாடெல்லாம் பிடிக்க மாட்டியா? அதான் டிவில போட்டு காமிக்கிறானுங்களே 24 ஹவர்ஸும். அப்ப நேர்ல பிடிக்கிற பழக்கம் இல்லையா? நேர்ல இந்த மதுரை பக்கம் போறது, இந்த அலங்காநல்லூர், அதெல்லாம் கிடையாது. அவினாபுரம், பாலமேடு. நம்ம எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்றவங்கள, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க ஓஹோ, அதெல்லாம் போடு. பண்றது. இப்ப ஜல்லிக்கட்டுல ஃபேமஸான ஊர் என்னன்னா நம்ம அலங்காநல்லூர், அவினாபுரம், பாலமேடு தானே. இதுல வந்து அலங்காநல்லூர்ல நல்லா நம்ம சிறப்பா ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. சரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன காரு, பைக்கு, டிராக்டரு, தங்க மோதிரம், கோல்டு காயின் எல்லாம் கொடுக்குறாங்க. நீ வேணான்ட்ட இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து காரு பைக்லாம் வேண்டாம், எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படி கொடுங்க, அது மாதிரி அப்படி கேட்டாங்க. இதை வந்து நம்ம முதலமைச்சர் வந்து கேட்டு அவர் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போனாரு. இதெல்லாம் அந்த நம்ம மாடுபிடி வீரர்களோட கோரிக்கை கேட்டு ஸ்டாலின் அங்கிள் புச்சாரா மாடு ஏதாவது? அவர் மாடல பிடிக்க மாட்டாரு, மக்கள் கிட்ட வீரரோட கோரிக்கைலாம் ஏத்துட்டு சரி ஓகே உங்களுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன், சிறந்த யார் வந்து அதிகம் மாடு பிடிக்கிறீங்களோ சிறந்த வீரர்களுக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதுல வந்து என்னன்னா 2 கோடி ரூபாயில வந்து உங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் பிளஸ் வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து பயிற்சி மையம் யூஸ் பண்ணிக்கோங்க, சிகிச்சை அளிக்கிறதுக்கான ஒரு மையம் அதை கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நிறைய ஃபன்ல நடக்கும்ல, எப்படி ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காரு, அது நல்ல விஷயம் தான். இதெல்லாம் குறிஞ்சி பூ பூக்குற மாதிரி ஒரு வாட்டி தான் அவர் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் வராது. இதுல வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செம்ம ஃபன்னா நடக்கலாம். ஜல்லிக்கட்டுனாலே நம்ம வீரர்களை போயிட்டு மாடை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறதும், அது மாடு வந்து அவங்க கிட்ட ஆட்டம் காட்டுறதும் இது மாதிரி நடக்கும்ல. அது மாதிரிதான் அலங்காநல்லூர்ல நடந்திருக்குது. ஒரு வீரர் போய் என்ன பண்ணிருக்காரு, நான் தான் மாட்டா பிடிப்பேன் நீ தான் மாட்டா பிடிப்பேன்னு சொல்லி 2 பேரும் பிடிச்சிருக்காங்க மாடை. ஐயோ, இதுல நீ விடுறியா நான் ஒரு இந்த ஒரு படத்துல மாடு விட்டுக்குது போல ஒரு வாயிலே. இந்த ஒரு படத்துல சந்தானம் பண்ணுவான்ல, சண்டைக்கு போயிட்டு வந்து 2 பேரும் ஆப்போசிட்ல நைட்டு ஃபுல்லா நின்றுவாங்களே சங்கீத சரங்களா, அந்த மாதிரி வந்து நீயா நானுன்னு 2 பேரும் போட்டி போட்டு பிடிக்கிறாங்க. அவரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்பா நீ மாடு ஆறுக்குன்னு ஆல்ரெடி அடங்கிருச்சு, எதுக்கு நீ சண்டை போட்டீங்க விட்டு போ அப்படின்ட்டு. சரி விட்டுட்டாங்களா. அது எடுத்து மாடு வந்துச்சு இல்ல, அந்த மாடு வெளியும் போக மாட்டேங்குது, இங்கேயும் விளையாட மாட்டேங்குது, சுத்திட்டே இருக்குது. சரி சுத்தர மாடு எப்படியாவது வெளியே துரத்துறான்னு போலீஸ் இருக்காங்கல்ல, அங்க இருக்கிற போலீஸ் அவங்க டெம்போ இருக்கும்ல குட்டியான, அதுல வந்து துரத்துறாங்க, வெளியே போ வெளியே போன்னு. மாடு நினைச்சுன்னு இருக்கு, நீ வேணா சண்டைக்கு வாடா, அது மாதிரி அவங்கதான் வரல நீயாவது வாடா அந்த மாதிரி அது சொல்லிச்சு. அதுவும் அப்பயும் போக மாட்டேங்குது. இன்னொரு மாடு என்ன கோவத்துல இருந்து தெரியல, அந்த குட்டியான பிடிச்சி அடின்னு பிடிச்சி முட்டி விட்டுருச்சு. இதுல பார்த்து நம்ம அதிகமா கோவம் தெரியல குட்டியான மேல, இல்ல குட்டியானையில போட்டு அதை ஏதாவது பண்ணானுங்களான்னு தெரியல போட்டு அதை பிடிச்சி இது பண்ணி விட்டுருச்சு. இதுல இடையில என்ன ஒரு காமெடினா, நம்ம தாவைக்க தலைவர் மாவட்ட தலைவர்லாம் இருப்பாங்களா, தொண்டர் ரசிகர்லாம் இருப்பாங்களா, அதுல ஒருத்தரை போய் அங்க ஜல்லிக்கட்டு கிரவுண்ட்ல போயிட்டு தாவக்கா கொடி எடுத்து கட்டுறாரு. பாத்துக்கங்க கொஞ்சம் ஃபயரா இருக்கானுங்க, ஜனநாயகனை விட்டு இருந்தா இந்த ஃபயர் இருந்திருக்குமா இருந்திருக்காரு. எங்கெங்கயோ போயிட்டு தலன்னு சொல்லுவாங்களே, தலை அஜித் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்பால வந்து இங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துல வந்து கொடியை கட்டுறாரு. உடனே நம்பாளுங்க டென்ஷன் ஆயிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு பரிசு கிடையாது, கேள்விக்குறிக்கு பரிசு கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இதுல இன்னொருத்த என்னன்னா, கலர் ட்ரெஸ் போட்டுன்னு போயிட்டு கருப்பு கலர்ல நல்ல ஜெகனா மாதிரி ட்ரெஸ்ஸா போட்டு போயிட்டு அங்க கிரவுண்ட்ல போயிட்டு பல்ட் அடிக்கிறதும் தாவறதும் ஓடுறதும். ஜல்லிக்கட்டுன்றத மறந்துட்டு இந்த பெல்ட் அடிச்சுன்னு ஆடுவாங்கல்ல ரோட்ல, அந்த மாதிரி சர்க்கஸ் கட்டுற மாதிரி அங்க போயிட்டு சர்க்கஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் செம பண்ணா போயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களாம் சட்டெல்லாம் கழுத்தி போட்டு போயிட்டு இல்ல அங்க அந்த இது எங்க மாடுதா அங்க மாடுதா அப்படின்ட்டு ஃபுல்லா ஃபயர் விட்டு இருந்தானுங்க. மாட்டுக்கார வந்துட்டு இது ஏன் மாடு சொல்லாம இருந்தா சரி, அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. இதுல வந்து இப்ப ஜல்லிக்கட்டுனாலே ஃபேமஸ்னா அது மதுரை அலங்காநல்லூர் அவினாபுரம் பாலமேடு தானே. இதை பார்த்து நம்ம ஆளுங்க மட்டும் இல்லாம அங்க ஃபாரின்ல இருந்து வருவாங்கல்ல, அவங்களாம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது மாதிரி எங்களுக்கு நடக்கிறது இல்ல, இது நடக்க சூப்பரா இருக்குது அப்படின்னு பார்த்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. இதுல இது மாதிரி சில ஃபன்லாம் பார்த்துட்டு அவங்கள ஃபுல்லா என்ஜாய் ஆயிட்டானுங்க. யாரையும் ஃபாரினர்ஸ் நம்ம தமிழர்கள் விளையாட்ட பார்த்து அவனுங்க பூரிச்சு போயிட்டாங்க, ஃபுல்லா சந்தோஷப்பட்டுட்டு இதனால நம்ம நடக்கிறது இல்ல அப்படின்னு ஃபுல்லா சந்தோஷம் பார்த்துட்டு. அவங்க ஊர்ல எங்க நடக்குது சாப்பிட்டுறானுங்களா அதான் வெட்டி பார்த்துட்டு ஒரு மாடு கூட கண்ணில் போடுறது இல்ல. இடையில நம்ம பசங்க பண்ண ஃபன் எல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா சந்தோஷப்பட்டு. இது மாதிரிதான் மதுரை ஜல்லிக்கட்டு நடக்குது இல்ல, அது மாதிரி உங்க ஊர் நடக்குமான்னு கேட்டா
நீ என்னன்னா நான் வந்து ஒன்லி ஹார்ட் ஒர்க் இல்ல ஸ்மார்ட் ஒர்க்னு மாத்தி பேசிட்டு அவ்வளவுதான். அப்ப வந்து ஜல்லிக்கட்டா நீ ஜல்லிப்பட்ட போக மாட்டா, இப்ப மாடை பிடிக்க மாட்டேன். எங்களோட வீர விளையாட்டே வேற. என்னது கேரம் செஸ்? கிரவுண்ட்ல இறங்கி ஓடுவோம், கீழே கன்னு கிடைக்கும், எத்து 4 பேரை சுடுவோம். அதுதான் எங்களோட வீர விளையாட்டு. இது வந்து வீர விளையாட்டு. இது எப்ப சேர்த்துனாங்க வீர விளையாட்டுல? போன்ல இருக்கும். நாங்க ஜாலியா அப்படியே ஓடி இறங்குவோம், ஹெலிகாப்டர்ல இருந்து குதிப்போம், கன் எடுப்போம், ஒருத்தனை சுட்டு போயினே இருப்போம். அப்ப நீ நிஜத்துல மாடு கூட பார்த்ததில்ல, கண்ணுக்குட்டி கூட பார்த்ததில்ல, அப்படிதானே? அதெல்லாம் எப்படி பார்க்காம இருந்திருப்பாமா? மொபைல்ல தான், போன்ல பாத்துட்டு போயிடும். அதோ டிவில போடுவான், இதுக்கு மேல நியூஸ்ல ஜல்லிக்கட்டு அப்படி இப்படின்னு. சரி, அது ஒரு புல்லுக்கட்டு மாதிரி உட்காந்துன்னு பாத்துட்டு கிளம்பி போயிட வேண்டியதான். இந்த ஒரு படத்துல விவேக் பண்ணுவாரு, எங்கயா போறீங்க ஜல்லிக்கட்டுக்கு போறீங்களா, அந்த மாதிரி கோமா வர மாட கூட நாங்களாம் சால்வ் பண்ணி அமைச்சிருவோம். ஆக இந்த வருஷம் நல்லபடியா சிறப்பா போச்சுன்ற ஜல்லிக்கட்டு. ஆமா, சரி சரி சரி. நானும் போயிட்டு அங்க ஒரு ஜல்லிக்கட்டு மாடுக்குது, போயிட்டு கொஞ்சம் புல்லுக்கட்டு போட்டு வந்துடுறேன். புல்லுக்கட்டு போடுறியா? பார்த்து அடிச்சு துரத்துட்டு போறது பின்னாடி. தம்பி நம்ம கிட்ட எல்லாம் அதெல்லாம் வேலையாவது. நான் போய் புல்லுக்கட்டு போட்டு வரேன். சரியா?